ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த முறை 2026 அதிமுக ஆட்சி அமைத்தால் எங்களுடைய அமைச்சர்கள் இருப்பார்கள்னு நயினார் நாகேந்திரனோ, வானதி சீனிவாசனோ, பொன்னாரோ எச்ராஜ் சொல்கிறாங்களா? இல்லை. பலகீனமான அதிமுகவில் இந்த டிமாண்ட் வைக்க முடியல பாஜகவில். அப்போது பலமாக இருக்கிற திமுக கிட்ட போய் காங்கிரஸ் வைக்கலாமா? செல்வ பெருந்தகை இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் பாஜக RSS கைகூலி, உளவாளி, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த காங்கிரஸ்காரனாவது பாஜக ஆளுகிற மாநிலத்தை உயர்த்தி பேசுவானா? அப்ப என்ன அர்த்தம்? பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரே இல்லை, செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி பேசக்கூடிய இந்த மாதிரியான பேச்சு கூட்டணிக்கே வேட்டு வைக்கலாம்னு சொல்ல வரீங்க? 100%. கண்டிப்பா காங்கிரஸ் குறைந்தது ஒரு 5 சீட்டு அல்லது 2 சீட்டாவது கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நீங்க 63 இடங்கள் கூட வாங்கி இருக்கிறீங்க. ஆனா ஜெயிச்சது எத்தனை? 5. 25 இடங்கள் வாங்கி 25 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பா நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. தேர்தல் வர நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாரும் போராடுவாங்க. நீங்க தொடர்ச்சியாக அந்த ஊழியர்களை, அரசு ஊழியர்களை, நர்ஸுகளை எல்லாத்தையும் இப்படி டீல் பண்ணுற சரியா இல்லை. கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதை கரெக்டாக டீல் பண்ணலன்னா இது நெகட்டிவாக போகும். சார், பாமக பிரச்சனை முடியாது போல இருக்கே சார். பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக பிளந்து, ஒன்று டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிற வாய்ப்பு திமுக அல்லது விஜய். அன்புமணி என்டிஏ அலையன்ஸ் போயிடுவார். ஏன்னா RSS அடிமைன்னு சொன்ன பிறகு என்டிஏ அலையன்ஸுக்கு போவது கஷ்டம். சார், தேமுதிக சார் திமுகவையும் பார்க்குறாங்க, அதிமுகவையும் பார்க்குறாங்க. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பக்கம் தான் போக அதிக வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புறேன். இல்லை, விஜய்க்காக காத்திருக்காரா எடப்பாடியா? சிபிஐடைய விசாரணை முடிவில் தான் விஜய் முடிவெடுப்பார். எல்லாரும் டெல்லிக்கு போயிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு போயிருக்காங்க. பொங்கல் கழிச்சோ இல்லை பொங்கலுக்கு முன்னாடியோ விஜய்க்கு சம்மன் போகலாம். சிபிஐ 2 ரிப்போர்ட் வச்சுருவாங்க. ஒன்று திமுக தான் காரணம், இல்லை விஜய் காரணம். இந்த 2 ரிப்போர்ட்டில் எந்த ரிப்போர்ட் பிடிக்குது விஜய் அப்படின்னு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி உபேந்தன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். உண்மையாலுமே தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார என்ன போய்கிட்டு இருக்கு? செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் தேசிய காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியமான நபர், ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பர்னு சொல்லப்படுது. அவர் தமிழ்நாடு வாங்கின கடனை உத்தரப்பிரதேசத்தோடைய கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. அதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளார இருந்தே ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா ஒரு கிறிஸ்மஸ் விழா ஒருங்கிணைப்பு செய்கிறாரு. அதில் தமிழக காங்கிரஸை சேர்ந்த 3 MLAக்கள் 2 MPக்கள் கலந்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. அதில் யாருமே கலந்துக்கல. ஆனாலும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கலந்து கொண்டார். சமீபத்தில் CM அவர்களை ப. சிதம்பரம் போய் பார்த்துருக்காரு. ஒரு ஆசோலேஷனில் இருக்காங்களா சார் தமிழ்நாடு காங்கிரஸ்? அதாவது அதிக சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற ஒரு அஜெண்டாவை நோக்கி காங்கிரஸ் இந்த மாதிரியான டாக்டிக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? காங்கிரஸ் கூடுதல் இடம் கேட்பது உண்மை, மறுக்க முடியாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, செல்வ பெருந்தகை பேசலை, மற்றவங்க பேசுகிறாங்க. அதுதான் சொன்னார். கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள், நாமளும் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர்களுக்கு கருத்துக்கள் எதிரொலிக்கிறது. இதுதான் அவர் சொன்னார். அவர் எங்கேயும் கூட்டணியில் ஆட்சி அதிகாரம் வேணும் அப்படி எதுவுமே கேட்கல. இடம் கூடுதலாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் பிரச்சனை. கடந்த முறை நாடாளுமன்றத்தில் 10 சீட் கொடுத்தாங்க. இந்த முறை 10 சீட் கொடுத்துட்டாங்க. அதில் ஒன்றும் கை வைக்கல. இரட்டை இலக்கங்கள், MP எண்ணிக்கை வேண்டாம், இப்படியெல்லாம் திமுகவில் குரல் வந்தது. ஆனால் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் உஷாரா காங்கிரஸை எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி டீல் பண்ணி கையில் வச்சுக்கிட்டார். ஆனால் காங்கிரஸில் இருக்கிற சிலர் தேவையில்லாத குழப்பம் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் யாருக்காவது நாட்டில் தெரியுமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் என்ன பொறுப்பு? அவர் எப்போ மெம்பர் ஆனார்? எந்த ஊர்? சொந்த ஊர்?
யாராவது தெரியுமா? எதுவுமே தெரியாது சார். எப்படி இப்போ இன்னைக்கு ஒரே நாள் இவ்வளோ பாப்புலர் ஆகுது? தேவையில்லாத அவருக்கு அவர் எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு சில வேலைகள் செய்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க திமுக. ஆமாம், அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசின பேச்சை டேப் செய்து வெளியிட்டவர் ஆமா அப்படின்ற குற்றச்சாட்டு பிரவீன் இன்னும் இருக்கு. சக்கரவர்த்தி மேல இருக்கு. இதுவரை அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நான் இல்லைன்னு அவரும் வெளிப்படையாக சொல்லலை. இது பல முறை பேட்டி எல்லாரும் சொல்லியிருக்கிறோம், நானும் சொல்லியிருக்கிறேன். பழனிவேல் தியாகராஜன் சொல்லலை. அப்போது பழனிவேல் தியாகராஜன் அமைச்சரும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளோ நெருக்கமாக இருந்தார்கள். இவ்வளோ பெரிய குழப்பத்திற்கு திமுகவை தள்ளியவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. அதனால நிதியமைச்சர் பதவியே பறிபோச்சு. நிதியமைச்சர் பதவி பறிபோச்சு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்க ஒரு நபர் தேவையில்லாமல் ஏதோ குழப்பம் பண்ணுறார். அவர் உண்மையிலே அவர் சுயமாக பண்ணுறாரா இல்லை யாராவது தூண்டுதல் பேரின் பண்ணுறாரா தெரியல நமக்கு சார். அதாவது நான் உங்கள்கிட்ட உடச்சே கேட்குறேன் சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கேட்டாரு, கொடுக்க மறுத்துட்டாங்க. காங்கிரஸும் மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, திமுகவும் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த கோபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரா? இல்லை, அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடி விங் மாதிரி ஒரு விங் இருக்குது. ஆமாம், அனாலிசிஸ் விங். அதுக்கு இவர் வந்து பொறுப்பில் இருக்கார். டேட்டா அனாலிசிஸ் விங்கு. ஆமாம், சரி, டேட்டா அனாலிசிஸ் விங்கு ராகுல் காந்தி நெருக்கமாக இருக்கிறார் என்ற ஒரே ஒரு அந்த தகுதியை வைத்துக்கொண்டு கூட்டணியில் குழப்பம் பண்ணுறதுக்கு இவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? எப்படி முடியுமா? அவர் போய் விஜயை பார்க்குறாரு, கேட்டால் வந்து பார்க்கலன்னாரு, அப்புறம் பார்த்தேன்னாரு, நான் பேட்டி கொடுக்கலன்னாரு, பொய்யா சொன்னார். குமுத ரிப்போர்ட்டர் வந்து அதுக்காக அவர் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வந்து இணையதளத்தில் வெளியிட்ட பிறகு தான் ஆஃப் ஆனார். அப்போது எத்தனை மோசடியான நபர். நீங்கள் கொடுத்த பேட்டியே நாங்கள் இல்லைங்கிறீங்க. அதே போல் தேசிய ஊடகம் பிரிண்ட் அவங்கக்கிட்ட வந்து தமிழக செய்தியாளர் பிரபாகர் வந்து பேசிட்டாரு. அதை வந்து பிரிண்ட்லேயும் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. இது என்னுடைய கருத்தே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பிரபாகர் வந்து அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேசின ஆடியோவை சோஷியல் மீடியாவில் போட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரவீன் சக்கரவர்த்தியால் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஏகப்பட்ட குழப்பம். சரி, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு வந்து காங்கிரஸ் கோரிக்கை வைத்தால் அது தப்பு இல்லை, அவங்க கட்சி கோரிக்கை. ஆமாம், அது கொடுக்கணுமா வேண்டாமான்னு திமுக முடிவு பண்ண போகுது. இது இவங்க திமுக பாடு, நமக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் காங்கிரஸ் வந்து இப்போ எண்ணிக்கை 25 வாங்கி 18 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சார்கள். இப்போ வந்து அது வந்து ஒரு வருவாய் மாவட்டத்திற்கு 1 வேண்டும் அப்படின்னு 38-39 சீட் கேட்குறாங்க. நெருக்கி 30ஆவது கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். சரி, நான் என்ன சொல்கிறேன், திமுகவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஓட் பேங்கையும் தாண்டி கட்டமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அந்த ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக நின்னா திமுக ஜெயிக்குமாலாம் காங்கிரஸில் பேசுகிறாங்க, ட்விட்டில் போடுறாங்க. தப்பு அது. அதே அந்த மாதிரி காங்கிரஸை கேட்டால் சரியாக இருக்குமா? காங்கிரஸ் ஒரு வார்டில் கவுன்சிலர் பதவிக்கு நின்று ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் சரியாக இருக்குமா? அதுவும் சரியில்லை. ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸுக்கு முதல்ல கோவாவிலிருந்து ஒருத்தர் போட்டது தப்பு. கிரீஷ் சோடங்கர் கோவாவை சேர்ந்தவர். ஆமாம், ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு இருக்கிற அந்த ஏரியா, அந்த அரசியலை பார்க்குறேன், நான் தப்பாக சொல்ல. அவருடைய அரசியல் வந்து உச்சபட்சமாக கூட இருக்கலாம். ஆல் இண்டியா பார்ட்டியில் ஒரு பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெற்று இருக்கலாம், நான் மறுக்கலை. ஆனால் ஒரு யூனியன் டெரிட்டரினா ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அரசியலை பார்த்தவர். இவ்வளோ பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்டுடைய பொறுப்பாளர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பேசி எப்படி புகுத்த முடியும்? அவர் ஒரு பேட்டிக்கு கொடுத்துருந்தார், தந்தியில் கூட வந்தது. ஆமாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு. இப்போ நீங்களே கூட கேள்வியில் கேட்டீங்க, ப. சிதம்பரம் போய் பார்த்தாருன்னு. ஆமாம், சிஎம் பார்த்தார். ப. சிதம்பரம் பார்த்துட்டு தெளிவுபடுத்திட்டார், இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டால் அது தவறு, இதை வந்து என் கட்சி தலைமைக்கே நான் சொல்லிவிட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது காங்கிரஸ்காரன் எல்லாருக்கும் தெரியும். ஆட்சி இப்போ நீங்கள் 2006 நடந்த குழப்பம் என்பது வேறு. திமுக மைனாரிட்டியாக இருந்தது, அப்போ வந்து யாருமே கேட்கலன்றது உங்கள் பெருந்தன்மையை காட்டுச்சு. ஆனால் இந்த முறை மைனாரிட்டியாக வந்து நீங்கள் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. காரணம், அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல்கள், தலைவர்கள் வேறு, இப்போது இருக்கிற சூழலும் தலைவர்கள் வேறு. இந்த முறை 98 சீட்டு வந்துச்சு திமுகன்னா, கண்டிப்பாக அடித்து பிடிச்சி எல்லாரும் மினிஸ்டர் பர்த்தில் எப்படியாவது எங்களுக்கு 2 சீட்டு கொடுக்கணும், ஆளாளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இந்த நிலை ஏற்படாத வரை இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்பதே தவறு. ஓகே,
தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுலாம் இல்லை, அப்படியே கொடுத்தாலும் அது அவங்கவுங்க விருப்பம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, கிட்டத்தட்ட இந்தியாவில் 25 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது பாஜக. ஆமாம், தொடர்ந்து 3வது முறை அந்த கட்சி பிரதமர் பதவி பிடிக்கிறது. மத்தியில் ஆட்சி, மத்தியில் 3 முறை ஆட்சி, இருக்கிற ஸ்டேட்டில் 25 ஸ்டேட்டு கையில் வச்சிருக்கு. கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, மந்திரி சபையில் இடம்னு அமித்ஷா இது வரைக்கும் குழப்பமாக தான் பேட்டி கொடுத்துருப்பாரு. ஆமாம், இந்த முறை 2026 அதிமுக ஆட்சி அமைத்தால் எங்களுடைய அமைச்சர்கள் இருப்பார்கள்னு நயினார் நாகேந்திரனோ வானதி சீனிவாசனோ பொன்னாரோ எச்ராஜ் சொல்கிறாங்களா? இல்லை. அதிமுக பலகீனமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான குறிப்பு. பலகீனமான அதிமுகவில் இந்த டிமாண்ட் வைக்க முடியல, பாஜகவில் வைக்க முடியல. அப்போது பலமாக இருக்கிற திமுக கிட்ட போய் காங்கிரஸ் வைக்கலாமா? காங்கிரஸ் நிலைமை என்ன? இப்போ நான் ஒரு பத்திரிக்கையாளர் என் பார்வை வைக்கிறேன். நான் காங்கிரஸை குறைச்சி மதிப்பிடவில்லை, அதிமுக வந்து நான் தவறாக சொல்ல, அதிமுக இருக்கிற ஸ்டேச்சரை சொல்கிறேன். எஸ், அந்த கட்சியில் வந்து ஒரு 2-3% ஓட்டு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கி இருக்கிறார், ஓபிஎஸ் வெளியே இருக்கிறார், அந்த கட்சி வலிமையாக இருந்தும் செங்கோட்டையன் வெளியே போயிருக்கிறார். ஆமாம், இப்படிலாம் இருக்கிற அதிமுக கிட்ட போய் பாஜக இந்த முறை ஆட்சி அமைத்தீர்கள் என்றால் நாங்கள் அமைச்சராக இருப்போம்னு பாஜக ஒரு கட் அண்ட் ரட்டா ஒரு டிமாண்ட் வச்சாங்களா? இல்லை சார், இல்லை. அப்போது இப்போ திமுக வந்து நீங்கள் போய் பதம் பார்க்குறீங்கன்னா சரியாக இருக்குமா? காங்கிரஸ் இதெல்லாம் வந்து திரைமறைவுக்கு பின்னால் பேசிக்கொண்டு ஆட்சி அதிகாரம் வரும்போது இதான் வந்து வாரிய தலைவர் வாங்கிக்கிறீங்களோ அமைச்சர் பதவி வாங்கிங்களோ உங்கள் சௌகரியம், அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணணும். இது தேவையில்லாம இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அனாவசியமாக குழப்பம் பண்ணுறாரு. எதுக்கு சார் பிரவீன் சக்கரவர்த்தி குழப்பம் பண்ணணும்? அவருக்கு என்ன சார் உள்நோக்கம் இருக்கு? ஏங்க, இப்போ திமுக கூட்டணி வந்து காங்கிரஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த கூட்டணியில் இப்போ எம்எல்ஏ சீட்டு வேணும்னு ஆசைப்படுறாரு, கொடுப்பாங்களா? நிச்சயம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது ஏற்கனவே பிடிஆர் விவகாரத்தில் சிக்கனவர் இப்போ இந்த மாதிரி விஜய் வீட்டுக்கு போயிட்டு வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு. நான் விஜயோட போய் டீ சாப்பிடக்கூடாதா, விஜய் கூட போய் பொங்கல் சாப்பிடக்கூடாதுன்னு மக்களா கேட்டாரு. ஆமா, அதுவும் இன்னொருத்தர் மோகன் குமாரமங்கலம் நினைக்கிறேன். ஆமா, ரெங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் பையன் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, பாத்தீங்களா? அதை பார்த்தேன், ஃபேஸ்புக்ல பார்த்தேன். நாம வந்து நூற்றாண்டு கட்சி திமுக, அவங்க கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நாம வந்து தமிழ்நாட்டுல வளர முடியாது, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும்னு ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு. சரி, ரெங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் சரி ஓமலூர்ல நின்னு தோத்து போயிட்டாரு, 55,000 ஓட்டு வித்தியாசத்தை தோத்து போயிட்டாரு. ஓமலூர்ல நின்று தோத்தவர் திமுக நின்று தோத்ததுனால அதனால வருத்தப்படுறாரா? வேற யாரு கூட நின்று ஜெயிப்பார் அவர்? காங்கிரஸ் கட்சியில் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியே ரங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி வளர விரும்பினால் கூட்டணி சேர்வதற்கு ஒரே வழி டிவிகே தான். திமுக பிரம்மாண்டமான காடு போன்றது, அதில் உள்ள சிறிய மரங்களும் செடிகளும் சூரிய ஒளி கிடைக்காமல் அதன் நிழலிலேயே வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி குன்றி போய்விடும். எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. இவர் ஒரு கலகம் பண்றார். ஓமலூர்ல நின்று தோத்து போனவர். ஆமா, அப்போ நீங்கள் ஏன் ஜெயிக்கலன்னு கேட்டால், அப்போ நீ திமுகவோட சேர்ந்தே ஜெயிக்க முடியலன்னா டிவி கூட சேர்ந்து ஜெயிப்பாரான்னு தெரியல எனக்கு. இப்போது டிவிகேக்கு வந்து இந்த சீட் எத்தனை சீட் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70-80 சீட் கொடுக்கலான்னு வச்சுங்க. இந்த 70-80 சீட்டு அதிமுகவும் திமுகவும் பிளான் பண்ணி அடிக்கும். நிச்சயமா இதை காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த கேண்டிடேட்லாம் நம்ம வின்னிங் கேண்டிடேட் முடிவு பண்ணுறோம், ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி இறங்கி வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு இப்போது கிராம கமிட்டியை வந்து சீரமைத்து ஒரு கட்சியை பலப்படுத்தியிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதனுடைய நிர்வாகத்தை பார்ப்பது பீட்டர் அல்ஃபோன்ஸ். உண்மையிலே காங்கிரஸுக்கு வந்து ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத வச்சுப்போமே. சரி, நீங்கள் இந்த முறை எங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ கொடுத்தாலும் அத்தனையும் ஜெயிப்போம் அப்படின்ற தீர்மானத்தை காங்கிரஸ் இறங்கி வேலை பார்க்கணும். தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு நல்லா வேலை பார்க்கணும். இந்த நேரத்தில் போய் நீங்கள் சீட்டு 40 சீட்டு அப்போ வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், பாஜக அதிமுகவும் பிளான் பண்ணி அடிப்பாங்க. ஆமாம், நீங்கள் 63 இடங்கள் கூட வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் ஜெயிச்சது எத்தனை? 5. 2011 63 இடங்கள் வாங்கி 5 இடங்கள், 25 இடங்கள் வாங்கி 25 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கூட சொல்கிறேன், கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து குறைந்தது ஒரு 5 சீட்டு
அல்லது 2 சீட்டாவது கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே நான் மறுக்க மாட்டேன். கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்து வாங்கி விடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். சார், நீங்க சொல்றது உண்மை சார். நான் கண்கூட எக்ஸாம்பிள் லாஸ்ட் 24 எலெக்ஷனு உடுமலைப்பேட்டை தொகுதி பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்க வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு, திமுக வந்து கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் நிக்கிறாங்க. எதிர்த்து நிற்பது உடுமலை ராதாகிருஷ்ணன். நீங்க சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான். திமுக கூட நிக்கல, காங்கிரஸ் தான் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்தாங்க. ஷூர் வின் அந்த இடத்துல உடுமலைப்பேட்டை. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள், இவங்க காங்கிரஸ் அதிகமான தொகுதிகள் வாங்கினாங்கன்னா எதிர்க்கட்சிகளுக்கு அது ரொம்ப ரொம்ப சாதகமா போய் முடியும். அதாவது முதல் முறையாக செல்வ பெருந்தகை இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கார். பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் பாஜக ஆர்எஸ்எஸ் கைகூலி, உளவாளி, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த ரீதியில் பேட்டி கொடுத்தார். ஆமா, கடுமையான பேட்டி பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது அவர் போட்ட ட்வீட்டு இப்போ ரங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் போட்டிருக்காரு தெரியுமா? ஆமா, திமுகவுடைய நிழலில் இருந்தால் நாங்கள் வளர முடியாது, குன்றி போய்விடுவோம்னு. அப்போது 10 MP எப்படி ஜெயிச்சிங்க? 10 MP சீட்டு கொடுத்தது மட்டுமல்ல, நோட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சது யாரு? திமுக தான். உண்டா இல்லையா? திமுக இந்த மாதிரிலாம் போடலாமா? ஒன்று அவர் சொல்கிறாரு, உத்தரப்பிரதேசத்தை விட கடனை வந்து அதிகமாக வாங்குறது தமிழ்நாடு. அதுக்கு அருமையாக அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. செல்வ பெருந்தகை கடுமையாக பேட்டி கொடுத்துருக்காரு. எந்த காங்கிரஸ்காரனாவது பாஜக ஆளுகிற மாநிலத்தை உயர்த்தி பேசுவானா? அப்போ என்ன அர்த்தம்? பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்காரே இல்லை நான் சொல்ல, செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. நான் சொல்ல. உண்மையிலே ஒரு காங்கிரஸ் தொண்டர், நிர்வாகி, இல்லை காங்கிரஸில் ராகுலுடன் தொடர்பு வைத்திருப்பவர், உத்தரப்பிரதேச மாநில அரசு சிறந்த அரசு, தமிழ்நாடு அரசு சிறந்த அரசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ராகுலும் டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் எவ்வளோ பாண்டிங்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் காணானப்பட்ட காங்கிரஸ் உச்சத்தில் இருந்த மாநிலங்கள் கூட, கேரளா கூட சொல்லவர். ஆமாம். யார்? ராகுல் காந்தி. யூ நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடு பாஜக பார்த்து சவால் விட்டது தமிழ்நாடை வைத்து தான். ஆமாம். அப்படிப்பட்ட ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, உத்தரப்பிரதேச அரசு ரொம்ப கரெக்டாக இருக்குது, கடன் வாங்குறது குறைவாக இருக்குன்னா எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு தெரில. அது உண்மையாக பொய்யான்றது இன்னொரு டிபேட் போயின்னு இருக்கு. உத்தரப்பிரதேச கடன் தொகை என்ன அப்படின்னு திமுக வேறு பக்கம் போயிட்டு இருக்கு, அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போது கடன் வாங்குகிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம். அதுக்கு நீங்கள் எப்படி பண்ண கூட்டணியில் ஒன்று ஆதரிக்கலாம் கூட, கடன் வாங்குவதை குறைப்பதற்கு தமிழக அரசு இப்படிலாம் முயற்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல வகையில் ஆலோசனை கொடுக்கலாம். தொழில்துறையில் இப்படிலாம் நீங்கள் சில திட்டங்கள் கொண்டு வந்தால் கடன் சுமை குறையும் சொல்லலாம். ஆலோசனை, அது யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே சார். ஒரு பெரிய அணை அதில் சின்ன ஓட்டை விழுந்தால் அணை டேமேஜ் ஆகும். இது புரியும் நினைக்கிறேன். ஓகே சார். அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி பேசக்கூடிய இந்த மாதிரியான பேச்சு கூட்டணிக்கே வேட்டு வைக்கலாம்னு சொல்ல வரீங்க? 100%. சின்ன ஓட்டை தாங்க, தண்ணி வெளியே போச்சுன்னு வச்சுங்க டேமேஜ் ஆகிடும். ஓகே சார். சார், அதே போல் திமுக அரசுக்கும் பல்வேறு நெருக்கடிகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ண போகிறாங்க ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து. இன்னைக்கு செவிலியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க. திமுக அவங்களுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த வாக்குறுதியை செயல்படுத்த முடியாத நிலைமை. இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க திமுக? பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வர முடியாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ புதிய ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க, என்பிஎஸ். அது வந்து நல்ல ஸ்கீமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படியும் மாநில அரசு அமல்படுத்தும். அது ஒன்று. மற்றபடி ஆசிரியர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அரசு ஊழியர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை உட்காந்து பேசி நிச்சயமாக திமுக அரசால் சரி செய்ய முடியும், அதை நம்புகிறேன். ஆனால் பழைய பென்ஷன் திட்டத்தில் அவங்க ரொம்ப உடும்புப்படியாக இருக்காங்களே சார். அது சின்ன 2-3 ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டாங்க திரும்ப. அது வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஓட்டுக்காக திரும்ப கொண்டு வந்தால் பெரிய சிக்கலாகும். இப்போது அமைச்சர்களுக்கும் வந்து கொஞ்சம் வாய் அடக்கம் தேவை. இந்த நர்ஸுலாம் போராட்டம் பண்ணும்போது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டா நிறைவேற்றணுமா அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்கிறார். உண்மையிலே மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் அந்த துறையை எப்படி வைத்திருக்கார்கள்? தினந்தோறும் தகராறு நர்ஸுங்க. ஆமாம். அரசு ஒரு பக்கம் தகராறு இல்லை. சுகாதாரத்துறையில் மாசுவால பல பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்து கீழ்நிலை பணியாளர்கள் வரைக்கும் பல பேர் புகார் குற்றச்சாட்டு வாசிக்கிறாங்க. உண்மையிலே 2 வருடங்களுக்கு முன்பே அவர் துறையை மாற்றிருக்கணும். ஏன் இல்லைன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் துணை முதலமைச்சர் சில அமைச்சர்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறார். உதயநிதி அவர்கள், துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி சில அமைச்சர்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறான்னு ஒரு தகவல் வருதுல்ல. அதில் முதலிடத்தில் போய் மா சுப்பிரமணியம். உண்மை இது, இவனா யார் வேணாலும் கேட்டுங்க. அந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறார் உதயநிதி அவர்கள்.
துறை அந்த லட்சத்தில் வச்சுருக்காரு. இல்லாட்டி நீங்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தொழிலாளர் நலத்துறை அலுவலகம் இருக்குது. அங்கே வந்து நர்ஸுங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சர் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. அது வந்து நிறைய ஆஃபீஸ் இருக்கிற ரோடு, ரொம்ப பாப்புலரான ரோடு. 6th அவென்யூ. ஆமா 6th அவென்யூ ரோடை 2 பக்கம் போலீஸ் பிளாக் பண்ணுறாங்க. இவங்க மனு தர வருகிறார்கள். திடீரென்று மொத்தமாக குவிந்து விட்டால் மறியல் போராட்டம் வந்துடும் அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்படிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஊழியர்களை, அரசு ஊழியர்களை, நர்ஸுகளை எல்லாத்தையும் இப்படி டீல் பண்ணுறது சரியா இல்லை. கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் வர நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இப்படி போராடுவது இயற்கை. எல்லாரும் போராடுவாங்க. பல தொழிற்சங்கங்கள் போராடும், அரசு ஊழியர்கள் போராடுவார்கள், கட்சியினர் போராடுவார்கள். ஆனால் இதை கரெக்டாக டீல் பண்ணனா இது நெகட்டிவாக போகும். ஓகே, இது ஆன்டி இன்கம்பன்சி அதிகரிக்க செய்யுமே தவிர குறைக்க செய்யாது. இது தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் தெரியலையே சார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிறைய நலத்திட்டங்கள் செய்து விட்டோம், இப்போ வந்து பொங்கலுக்கு 3000 ரூபா பேக்கேஜ் தர போகிறாங்க, பொங்கல் தொகுப்பு அந்த தராங்கல்ல, பச்சரிசி, வெல்லம், கரும்பு, இந்த பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபா தரப்போவதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நாளைக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒரு முடிவு எடுத்து முதலமைச்சரிடம் பேசுவார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் கோட்டையில். இந்த 3000 ரூபா கொடுக்கறது, 1000 ரூபா கொடுக்கறது, எனக்கு இதெல்லாம் விட நீங்கள் இந்த 3000 ரூபாய் கொடுக்குற தொகையை அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய வெடிப்பு, இந்த ஈட்டிய வெடிப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை, அந்த நிலுவைத் தொகை கொடுக்கலாம். சரண்டர் லீவுக்கு நீங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்கின்னு சொல்லலாம். அரசு ஊழியர்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து விட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து விடும். ஆமாம், ஏன் செய்யாமல் இருக்காங்கன்னு தெரில. ஏன்னா அரசு ஊழியர்கள் தான் உங்களுக்கு பிரச்சாரங்கள், அவங்க தான் பிரச்சாரம் செய்கிற ஏஜென்ட்டுகள், அவங்க தான் பூத்தில் உட்கார போகிறாங்க, அவங்க தான் வீடு வீடாக போய் பூத் ஸ்லிப் கொடுக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களை திமுக ஏன் இப்படி 2ஆம் பட்சம் நடத்துதுன்னு தெரில. ஓகே, ஆச்சரியமாக இருக்குது. இதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் மாதந்தோறும் தருகிற சலுகை 1000, இந்த பணம்லாம் இதெல்லாம் ஓட்டு ஆகுமான்னா 50% தான். இன்றைக்கி பல பெண்கள் 1000 ரூபாய் அந்த பயனாளிகள் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிறாங்க. பேட்டியெலாம் பார்க்குறோம் நம்ம. ஆமாம், சில பேட்டியில். இப்போ அவங்க நிச்சயமாக பணம் வாங்காமல் இருப்பாங்களா? அப்போ 1000 ரூபா வாங்கி கொண்டிருக்கிற இந்த குடும்ப தலைவிகள் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாங்கன்னா இப்போ 1000 ரூபா பயன் அளிக்குதா இல்லையா? கேள்விக்குறி. அப்போது நீங்கள் இந்த தொகையெல்லாம் வைத்துக்கொண்டு அரசு ஊழியர்களை அதிகரித்திருக்க வேண்டும், புதிய அரசு ஊழியர்களை நியமித்திருக்க வேண்டும். வேகன்சி நிறைய இருக்குங்கிறாங்க சார், வேகன்சி ஃபில் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ அதனால தான் வந்து பாருங்கள், பணிக்கேற்ற ஊதியம், சம ஊதியம், இப்போ இடைநிலை ஆசிரியர்கள்லாம் போராடுறாங்க. ஆமாம், காரணம் என்னென்னா எங்களுக்கு ஊதியம் கொடுங்க, சம ஊதியம் கொடுங்க. ஆமாம், நீங்கள் எல்லாரையும் கான்ட்ராக்டில் போட்டுட்டு இப்போது சார் இப்போ வந்து அரசு வேலைகளில் எல்லாமே கான்ட்ராக்ட் மயம் சார். இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து இன்னும் பல இடத்துல கம்ப்யூட்டர் டீச்சர் இல்லை, கிராஃப்ட் டீச்சர் இல்லை, விளையாட்டு ஆசிரியர் கிடையாது, எல்லாமே ஸ்கூலில் அவுட் சோர்சிங் தான். அவுட் சோர்சிங் கிடையாது, பெற்றோர் ஆசிரியர் கழகம் வசூலிக்கிற தொகையை வைத்து கொண்டு சம்பளம் போடுறாங்க, விளையாட்டு டீச்சரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ சம்பளம் வரும், எவ்வளோ கொடுக்க முடியும்? அப்போது ஒரு நீங்கள் விளையாட்டு டீச்சர்னு போட்டால் அதுக்கான ஸ்கேல் வேறு, நீங்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலேருந்து கொடுக்குற தொகை வேறு. இன்னும் சொல்லப்போனால் சில பள்ளிகளில் ஆசிரியர்களே வந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க சொந்த பணத்தையும் போட்டு விளையாட்டு டீச்சரை வந்து ஒரு பீரியட் 2 பீரியட் வந்துட்டு போகணும்னு சொல்கிறாங்களாம். அப்போ நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பு வைத்திருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி, அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அன்பில் மகேஷ், இதெல்லாம் சிந்திக்கணும். ஓகே, நீங்கள் ஆசிரியர் கோரிக்கை நிறைவேற்றப்படும், விரைவில் பிரச்சனை தீர்ந்துவிடும், மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது, இதெல்லாம் சொன்ன வேலைக்கு ஆகாது. இந்த போராட்ட வடிவங்கள் வேறு வித பிரச்சாரத்தை நீங்கள் களத்துக்கு கொண்டு வந்துடும் கேர்ஃபுல்லாக இல்லைனா. சார் பாமக பிரச்சனை தற்போது முடியாது போல இருக்கே சார், அது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. பெரியய்யா இன்னைக்கு வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா கிட்ட கனவுல கண்ணீர் விட்டு அழுதேன், அன்புமணி மாதிரியான பிள்ளைய வந்து ஒழுங்காக வளர்க்காம விட்டுட்டனே அப்படின்னு அம்மா கிட்ட அழுதேன்னு வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. பாமக பிரச்சனை முடிவுக்கு வராது போல இருக்கே சார். அம்மா கனவுல வந்தது, அம்மா கனவுல வந்து பேசுனது, உன் பையனை சரியாக வளர்க்கலன்னு பாட்டி சொன்னது, இந்த கதையெல்லாம் எதுக்கு மக்கள்கிட்ட சொல்கிறீங்க? நீங்கள் செஞ்ச சத்தியம் என்ன? என்ன செஞ்ச சத்தியம் பண்ணீங்க? என்னுடைய குடும்பத்தினர் யாருமே வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க, அப்படி வந்தாங்கன்னா முச்சந்தியில் நின்று சவுக்காலே நானே அடிச்சுப்பேன்னு சொன்னார் ஐயா. அடிங்கன்னு சொன்னார். அவர் அடிக்கல, யாருன்னா அடிக்கலான்னாரு.
இப்போது பொது மேடையில் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் விடுறீங்களே, இந்த அவமானம் எதுக்கு உங்களுக்கு? ஏன் உங்கள் பையனை 36 வயசில் மத்திய அமைச்சர் ஆக்குனீங்க? ஏன் ஆக்குனீங்க? இன்றைக்கி சொல்கிறீங்க சரியாக வளர்க்கலன்னு. 36 வருடங்கள் உங்களுடன் வளர்ந்த மகனை சரியாக வளர்க்கலன்னு எப்போ கண்டுபிடிக்கிறீங்க? ஏன் அப்போ கண்டுபிடிக்கல நீங்கள்? ஜிகே மணி பற்றி அவ்வளோ அவதூறு பேசுகிறாரு. ஜிகே மணி எத்தனை தியாகங்கள் செய்திருப்பார். அவர் அவதூறாக பேசும்போது அப்போ இல்லை, வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது அவமானப்படுத்துவார் அன்புமணி. ஜிகே மணி சொல்லியிருக்கார் ஆஃப் த ரெக்கார்டா. கட்சி ஏன் எங்கள் அப்பா கூட்டு போய் கெடுக்குது, எங்கள் அப்பா கிளினிக் வச்சு நடத்துகிறாரு, எங்கள் அப்பா சம்பாதிக்கிறது பிடிக்கலையா, எங்கள் சொத்துல அழியுது அப்படின்னு அன்புமணி திட்டியதாக ஜிகே மணி ஆஃப் த ரெக்கார்டாக பேசியிருக்கிறார். இதை அப்போது நீங்கள் கொஞ்சமாவது ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கணும். ஐயோ நம்ம பையனை ஆக்கக்கூடாதுன்னு. நீங்கள் சொல்கிறீங்களே, மக்கள் பிரச்சனை தீர்ப்பதுக்கு தான் அரசியல்வாதிகள் பொது மேடையில் பேசுவார்கள். ஆமாம். உங்கள் ஓட்டு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பொது மேடை யூஸ் பண்ணுறீங்களே, என்ன கொடுமை அது? மக்களுக்கு தேவையாது? உங்கள் கணவன் உங்கள் அம்மா வந்தது, அன்புமணியை சரியாக வளர்க்கலன்னு சொன்னது, இந்த பிரச்சனை வந்து மக்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் பிரச்சனையை பேசுவதற்காக இந்த மேடை. மக்கள் பிரச்சனையை பேசணும், ஆளுங்கட்சி செய்கிற தவறுகள் இதை சுட்டி காட்டணும். ஆமாம். இதை விட்டுட்டு ஐயோ என் பையன் அப்படி பண்ணிட்டான், என் பையனுடைய கூட இருக்கிற சில்லற பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஓகே, ஏதாவது பரிதாபமாக இருக்குது ஒரு பக்கம். ஆனால் வாழும் போதே பல அரசியல் தலைவர்களுக்கு தங்கள் குடும்பங்களால் அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பல தலைவர்கள். அதில் இவரும் ஒருவர். சார், அது வந்து அப்பா மகன் சண்டையை தாண்டி மகள் வெர்சஸ் மருமகள் சண்டைன்னு போய் முடிஞ்சிருக்கு. அந்த பசுமை தாயகத்திலிருந்து சௌமியா அன்புமணி அவர்களை நீக்கிவிட்டு தன்னுடைய மகள் காந்திமதி அவர்களை நியமிச்சிருக்காரு. இது முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனை தான் போல இருக்கே. ஸோ 4 பேர் உட்காந்து பேசினா முடிக்கக்கூடிய பிரச்சனையை எதுக்கு இவ்வளோ பெரிய மேடை போட்டு பேசணும் தான் நான் கேட்குறேன். அதாவது எதாவது சொன்னேன், நான் முதல்ல சொல்லலை, ஒரு பொது மேடையில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியணும். ஆமாம். இப்போ இந்த தம்பி பேசியிருக்காரு, யாரு, முகுந்தனோட அண்ணன் பேசியிருக்காரு. அது ஒரு 30 செகண்ட் கேளுங்க. மாமாவுக்கு ஒரு கேள்வி. நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் ஃபிளாஷ்பேக் போவோம். நீங்க கட்சியில சேர்ந்தது 2004ல. அதே 2004ல நீங்க இளைஞரணி தலைவர் ஆவறீங்க. அதே 2004ல நீங்க ராஜ்யசபா எம்பி ஆவறீங்க. அதே 2004ல நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அப்பா என்ன ஸ்பீட் இல்ல இது? நீங்க கட்சியில சேர்ந்து ஒரே வருஷத்துல மத்திய மந்திரி ஆகலாம். ஆனா என் தம்பி உழைச்சி வந்தா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு அதாவது முகுந்தனுடைய அண்ணன் பேசுறார், என்ன கேட்குறாரு? ஒரே 2004ல் இளைஞரணி தலைவர், எம்பி, ராஜ்யசபா எம்பி, மத்திய அமைச்சர். நீ மட்டும் ஜெட் வேகத்தில் போவ. என் தம்பி முகுந்தன் கட்சிக்காக உழைச்சிருக்காரு, ஐடி விங் பார்க்குறாரு, எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு பதவி கொடுத்தா அவனுக்கு பொறுக்கலையா? யார் கேட்குறா? முகுந்தனுடைய அன்புமணியோட சொந்த சகோதரியுடைய மகன். அப்போது இந்த குடும்ப சண்டையெல்லாம் பொது மேடையில் பேசுகிற அவலங்கள் இதுவரை நான் பார்க்கல. நிறைய நடந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேடையில் இதுதான் பேசி கொண்டிருக்கிறார்கள். குடும்ப சண்டை தான். குடும்ப சண்டை. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு அன்புமணிக்கும் தெரியல, டாக்டர் ராமதாஸுக்கும் தெரியல. முடியுமா? நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு முடியல. இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் அடிமை, இந்த வார்த்தையை பாருங்க. ஆர்எஸ்எஸ் அன்புமணி வந்து ஆர்எஸ்எஸ் அடிமைலாம் பேசுறாங்க. காந்திமதி பேசியிருக்காங்க. இது எப்படி போய் வந்து ஒன்று சேருவாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே, எனக்கு தெரிந்த வரை பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக பிளந்து 2 பிரிவாக உடைந்து, ஒன்று டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிற வாய்ப்பு திமுக அல்லது விஜய் தாவேகா. திமுக ஏன்னா திமுகவில் வந்து திரும்ப இருக்காரே சார். அது சொல்லிடுறேன், ஒரு சாய்ஸ் சொல்கிறேன். ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா, 2 தான். அன்புமணி என்டிஏ அலையன்ஸ் போயிடுவார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அடிமைன்னு சொன்ன பிறகு என்டிஏ அலையன்ஸுக்கு போவது கஷ்டம். நான் சொல்றது புரியுது? புரியுது, எனக்கு புரியுது. ஸோ இந்த வார்த்தையை காந்திமதி சொன்னாலோ இல்லை யார் சொன்னாலோ டாக்டர் ராமதாஸோட அனுமதியோடு தான் சொல்லியிருக்க முடியும். அடிமைன்னு சொன்ன பிறகு என்டிஏ அலையன்ஸில் போவதற்கு வாய்ப்பு குறைவு என்று நம்புகிறேன். இது மாறினாலும் மாறலாம். அப்பா அம்மையினும் திரும்ப என்டிஏ அலையன்ஸில் போய் சேரலாம். வாய்ப்பு குறைவு தான் நான் பதிவு பண்ணுறேன். ஓகே சார். இந்த பக்கம் டாக்டர் அன்புமணி அவர் வந்து எத்தனை இடங்கள் வாங்குவார்? அப்பா பிரிந்து போன பிறகு 20 இடங்கள் வாங்க முடியாது, குறையும்.
ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வாழ்கிற காலத்திலே மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறார்கள், அப்பாவும் மகனும். ஏன்னா அந்த கட்சியில் எத்தனை பேர் இரத்த கண்ணீர் வடித்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணதில்லை. ஏகே நடராஜன் வன்னியர் சங்க தலைவர், அவரை மண்டையை உடைச்சி வச்சு அடித்தாங்க. தீரன், இப்போ தீரன் கூட இருக்கார்ல, அவர் அடித்தாங்க. இதே பூத்தா இளங்கோன், பூத்தா அருள்மணி இப்போ இங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ அந்த கட்சியை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? தருமபுரி பகுதியில் அண்ணன் தம்பியும் அப்படி வளர்த்தாங்க. அவங்கள ஓட விட்டாங்க, வெளியே போய்ட்டு தான் திரும்ப உள்ளே வந்திருக்காங்க. எத்தனை பேருடைய ரத்தத்தையும் வியர்வையும் அப்பாவும் மகனும் உதாசீனப்படுத்தினார்கள். இன்றைக்கி மேடையில் பாருங்கள், அப்பாவை பையன் உதாசீனம், பையன் அப்பா உதாசீனம், எவ்வளோ அசிங்கம். இப்போ 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 பேரன் மாமாவுக்கு சவால், மாமாவுக்கு ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறான். கொடுமை பாருங்கள். இதெல்லாம் வந்து காலத்தின் கொடுமை, காலத்தின் கோலம். ராமதாசனுடைய வாழும் காலத்திலேயே கட்சியினுடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் ஒரே நேரத்தில் பார்த்துருக்காரு. ரொம்ப ரொம்ப இதோட இதுக்கு மேலேயும் போய் சண்டை போட்டோன்னு வச்சுங்களேன், இன்னும் பல உண்மைகள் வரும். ஏன்னா டாக்டர் ராமதாஸ், நான் அன்புமணி பக்கம் சரி தவறை விட டாக்டர் ராமதாஸ் செய்தது வந்து சில விஷயங்கள் கடைசியாக செஞ்சார்ல, அதெல்லாம் சகிக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. அவர் சில இதெல்லாம் நம்ம பட்டியலில் போடுறதுக்கும் சரியாக வராது. சில விஷயங்களை அவர் வந்து பொது மேடையில் அறிமுகப்படுத்தியதும் விழா எடுத்ததும் மிக மிக தவறு. அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த பிரச்சனைக்காக தான் சண்டை போட்டாருன்னா அவர் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஓகே சார். சார் தேமுதிக சார், திமுகவையும் பார்க்குறாங்க, அதிமுகவையும் பார்க்குறாங்க. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? ஜனவரின்னு சொல்லிட்டாங்க. என்டிஏ பக்கம் போக வாய்ப்பு இருக்கா, இல்லை திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? திமுக ஹவுஸ்ஃபுல்லு, எப்படி அவங்கள ஏற்றுப்பாங்க? 6 சீட்டுன்னு சொன்னால் 6 தேமுதிகவுக்கு 6 சீட்டு உறுதி அப்படின்னு வந்து செய்தியெல்லாம் போட்டாச்சு. செய்தியெல்லாம் போட்டாங்க, ஊடகங்கள் போட்டாங்க. செய்தியாளர்களை திட்டுறாங்க, சாபமெல்லாம் விட்டுறாங்க. என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? செய்தியாளர்கள் சாபம் இல்லை, அந்த கட்சி அழிந்து போகும்னாங்க. யார் பரப்பினார்களோ அந்த கட்சி அழிந்து போகும். இது தேவையில்லாத வார்த்தை. இவங்க வைக்கிற டிமாண்டு எல்லா பக்கமும் பேசுகிறாங்க, நீங்களே சொல்கிறீங்க. எல்லா பக்கம் டிமாண்ட் வைக்கிறாங்க. எங்கே கூடுதல் சீட்டு கிடைக்கும், கூடுதலாக செலவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவார்கள், அந்த பக்கம் போகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பக்கம் தான் போக அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். எல்லா பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னா டிமாண்டை தங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது, ஏடிஎம்கே எரிச்சல் படுத்துறது, இது சரியாக வராது. நீங்கள் இவ்வளோ எமோஷ்னலாக பேச வேண்டியதில்லை. இப்போ அதிமுக தான் பரப்புச்சுன்னு வச்சுங்களேன். இன்னும் பாஜகவுக்கு 23 தான் அவங்க கொடுத்தது, 30 கொடுக்கல. இவ்வளோ தான் உங்களுக்கு. டிடிவிக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3. ஏன் சொல்கிறாங்கன்னா அதிமுக தான் பரப்புச்சுன்னு இதுவரை அதிமுக மறுக்கவே இல்லை. அப்படி ஒரு செய்தி வந்து தவறுன்னு அதிகாரப்பூர்வமாக அதிமுக மறுக்கலை. ஒரு முக்கியமான தலைவர் யாரும் மறுக்கலை. இதுக்கு எங்கள் சம்மந்தில் மீடியா செய்தி தப்புன்னு போட்டுக்கணும். ஆனால் அதிமுக தான் பரப்புச்சுன்னு எல்லாம் சொல்கிறோம். சரி, அதுக்காக பிரேமலதா அவர்கள் விடுகிற சாபம் அது நல்லது இல்லை. அரசியலில் வந்து இப்படிலாம் போயிட்டு எமோஷ்னலாக டீல் பண்ணக்கூடாது. யாராவது அதிகாரப்பூர்வம் அறிவித்தார்களா? இல்லை அது விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கடந்து போகிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே. பட் இப்போ இன்னைக்கு தேதிக்கு எல்லா பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதிமுக பக்கம் போக தான் வாய்ப்பு அதிகம் என்று நான் நம்புகிறேன். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நான் வந்து சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. பியூஷ் கோயல் சந்திப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. மோடி வேற வரப்போறாரு. இன்னமும் ஒரு பிரச்சாரமும் சரி, ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் சரி, என்டிஏக்குள்ள ஒரு வேகம் எடுத்த மாதிரியே தெரியலையே சார். என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? என்டிஏல வேகம் எடுக்கலன்னா அதுக்கு தலைமை தாங்குற அதிமுக தான் முடிவு பண்ணோம். இப்போ நீங்கள் இல்லை விஜய்க்காக காத்திருக்காரா எடப்பாடியா? இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாது. விஜய் எங்கே வரப்போகிறாரு, வருவாரா வரமாட்டாருன்னு பாஜக கையில் இருக்குது, எடப்பாடி கையில் இல்லை. அதிமுகவும் விஜயும் ஒன்று சேருவார்கள், ஒன்று சேர்ந்துருவார்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கும்போது தான் பாஜக கிட்ட போய் சிக்கிட்டார். ஆமாம், மார்ச் ஏப்ரலில். ஸோ அது நடந்து முடிந்து விட்டது. திரும்ப விஜய் வருவாரா வரலைன்றது சிபிஐடைய விசாரணை முடிவில் தான் விஜய் முடிவெடுப்பார். எல்லாரும் டெல்லிக்கு போயிருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி போயிருக்காங்க. திரும்ப விஜய் வந்து பொங்கல் கழிச்சோ இல்லை பொங்கலுக்கு முன்னாடியோ விஜய்க்கு சம்மன் போகலாம். விஜய்க்கும் எப்படிப்பட்ட ஒரு டீல் நடக்கும்னு தெரியாது. ஓகே. அவர் வந்து இல்லை நான் வீரம் சோறேன், நான் சினிமாவில் மட்டும் வீரம் சோறல, அரசியலும் வீரம் சோறேன், பாஜக உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு தனியாக நிற்பாரா அல்லது புதிய முடிவு எடுப்பாரா நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுக தான் இந்த வேகத்தை எடுக்கணும். ஓகே. என்னென்ன இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணின்னு வச்சுங்களேன், தொகுதி பங்கீடு அதெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், நிறைய குழப்பம் வரும். இந்த தேர்தல் நேரத்தில் தான் தொகுதி பங்கீடு, இப்படி யார் யாருக்கு என்னென்ன தொகுதி,
சில பேருக்கு தொகுதிகள் பல தலைகளுக்கு டிக்கெட் கிடைக்காம போகும். ஏன்னா பாஜக கூடுதலாக கேட்க கேட்க யாருடைய தொகுதி கேட்பாங்க? ADMK ஏற்கனவே அதிமுக கோலச்சி கொண்டிருக்கிற தொகுதி கேட்டால் என்ன ஆகும்? கஷ்டம். ஸோ அதனால் வந்து கடைசி நேரத்தில் அந்த பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். வேகம் எடுப்பதும் அப்போது தான் இருக்கும். இல்லையா கடைசி கேள்வி சார், சிபிஐ விசாரணையின் மூலமாக தான் விஜய் தனித்து போவாரா இல்லை கூட்டணிக்கு வருவாரா நம்மளால சொல்ல முடியுமா சார்? சிபிஐ வந்து 2 ரிப்போர்ட் வச்சுருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று திமுக தான் காரணம், இல்லை விஜய் காரணம். இந்த 2 ரிப்போர்ட் வச்சுப்பாங்க. திமுக காரணன்றது பொய், நியாயமாக விஜய் தான் காரணம். ஏன்னா விஜய் தான் கூட்டத்தை கூட்டினவர், விஜய் தான் ஏற்பாடு செய்ய தவறியவர். ஸோ விஜய் மேலே தான் வரணும். இந்த 2 ரிப்போர்ட்டில் எந்த ரிப்போர்ட் பிடிக்குது விஜய் அப்படின்னு சிபிஐ கேட்காது. சிபிஐடைய சார்பாக யாராவது ஒரு தூதுவர் வரலாம். சரி, அந்த தூதுவர் கேட்கலாம், உங்களுக்கு இது வேணுமா இது வேணுமான்னு. அவர் எதை டிக் அடிப்பார், என்ன முடிவெடுப்பார், எல்லாம் விஜய்க்கு தான் தெரியும். ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் உங்களுக்கு பேசி நன்றி.